ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு 6 பீஸ் வுட்டன் புல் பேக் கார் செட் வந்து பார்க்க போகிறோம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 450 ரூபாய்க்குள்ள வந்து வரும். இதை நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இதே ப்ராடக்ட் உங்களுக்கு வந்து மீஷோவில் வந்து அவைலபிள் இருக்குது. ஸோ நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா பர்ச்சேஸ் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நான் வாங்கியிருக்க மாடலில் பார்த்தீங்கன்னா 6 கார்ஸ் வந்து வருது. 6 டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லையும் 6 டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ்லையும் வந்து வருது. ஸோ வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து போர் அடிக்காது. இதில் கொடுத்துக்கூடிய அந்த ரவுண்டு கொடுத்துருக்கூடிய ஹோல் எது கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வந்து ஈஸியாக வந்து கிராப் பண்ணுறதுக்காக தான். ஸோ நீங்கள் வந்து ஒரு வயசு குழந்தைலேருந்து இந்த வந்து கொடுக்கலாம். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வுட்டில் தான் மேட் பண்ணுறேன். எங்கேயுமே உங்களுக்கு வந்து பிளாஸ்டிக் வந்து பார்க்க முடியாது. அதில் கொடுத்துக்கூடிய கலர்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு வந்து கெடுதலாக இருக்குமோ அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் அதில் கொடுத்துக்கூடிய கலர்ஸ் கூட உங்களுக்கு வந்து ஃபுட் கிரேட் கலர்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து குழந்தைங்க அதை சால்வ் பண்ணாலும் குழந்தைங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. மேக்ஸிமம் ஆஃப் த வுட்டன் டாய்ஸ் வந்து உங்களுக்கு வந்து எங்கேயுமே ஷார்ப் எட்ஜ் நீங்கள் வந்து பார்க்கவே முடியாது. பார்த்தீங்கன்னாலே தெரியும், எல்லாமே ரொம்ப சாஃப்டான எட்ஜ் கொடுத்துருக்கனால குழந்தைங்க வந்து இதை வச்சு உடம்புல எங்கேயா கீறிப்பாங்களோ அப்படிங்கிற எந்த ஒரு கவலையும் உங்களுக்கு வந்து இருக்காது. ஈவன் அவங்க யூஸ் பண்ணிக்கூட வீல்ஸ் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா வுட்டில் தான் பண்ணியிருக்காங்க. அதுவுமே ரொம்பவே சாஃப்டான ஒரு இதில் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து குழந்தைங்க அதை கடித்தாலுமே இல்லை வந்து அவங்க கீழே போட்டு இது பண்ணாலுமே எந்த விதத்துலையும் குழந்தைங்களுக்கு வந்து பாதிப்பு ஏற்படுத்தாது. பிளாஸ்டிக் டாய்ஸ் நீங்கள் கேட்கலாம், அது வந்து ரேட்டு கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது கம்மியாக இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி அதில் வந்து பாதிப்பும் இருக்குது. அது வந்து எதுவுமே உங்களுக்கு வந்து பிபிஏ ஃப்ரீயாக வராது. பிபிஏ ஃப்ரீங்கிறது ஒரு கெமிக்கல். அந்த கெமிக்கல் வந்து உங்களுக்கு வந்து குழந்தைங்க வந்து ஈஸியாக வந்து பிளாஸ்டிக் கடிக்கும்போது அவங்க உடம்புல வந்து அந்த மைக்ரோ பிளாஸ்டிக் வந்து உள்ளே போயிடும். ஸோ வந்து நாட்கணக்கில் ஆகும்போது குழந்தைங்களுக்கு வந்து பாதிப்பு ஏற்படுத்தும். அந்த மாதிரி எந்த பாதிப்பும் உங்களுக்கு வந்து வுட்டன் டாய்ஸில் வந்து வராது. இது வந்து எல்லாமே புல் பேக் டாய்ஸ் தான். நீங்கள் வந்து இழுத்து விடணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் இல்லை. சும்மா அப்படி தள்ளி விட்டிங்கன்னா அது பாட்டு ஃப்ரெண்டில் போகும், அவ்வளோதான். இல்லை பேட்டரி எதுவுமே உங்களுக்கு வந்து கிடையாது. சென்டரில் மட்டும் உங்களுக்கு யூஸ் பண்ணியிருக்க வந்து மெட்டல் யூஸ் பண்ணியிருப்பாங்க 2 வீலுக்கும் இடையில. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் சாஃப்டாக வந்து மூவ் ஆகும். நீங்கள் யூஸ் பண்ண வந்து சாஃப்டாகிட்டே வரும். கலர்ஸ் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கலர்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து பெருசாக வந்து போர் அடிக்காது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, உலகத்துக்குமே ரொம்ப நல்லது. பிளாஸ்டிக்கில் வந்து நீங்கள் ரொம்ப வருஷம் யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து உடஞ்சி போச்சுன்னா அது வந்து மக்கி போகிறதுக்கு ரொம்ப வருஷம் ஆகும். அதே வுட்டன் டாய்ஸ் அப்படி கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷத்துக்குள்ளே உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மக்கி, அதுவும் மரத்துகளுக்கு உரமாகுமே தவிர வேறு எந்த ஒரு நல்ல கெட்ட விஷயத்தை அது வந்து ஏற்படுத்தாது. பார்த்தீங்கன்னாலே தெரியும், ரொம்பவே நல்ல பண்ணியிருக்காங்க. இதில் நிறைய டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் கிலுக்கு அதெல்லாம் வந்து இருக்குது. நான் இது நான் வந்து பாய்ஸுக்கு வாங்கியிருக்கனால வந்து இது பார்க்குறதுக்கு கார் வந்து வாங்கியிருக்கேன். இல்லைன்னா கேர்ள்ஸ் வாங்குறீங்க, அதுக்கு டிஃப்ரெண்ட் செட் இருக்குது. அந்த தஞ்சாவூர் தலையாட்டு பொம்மைகள் அந்த மாதிரி பட்டதெல்லாம் வாங்கலாம். இதுவே வந்து நீங்கள் ஆன்லைனில் வாங்கணும் கூட அவசியம் இல்லை. உங்களுக்கு ஆஃப்லைனில் கூட பக்கத்தில் கூட மார்க்கெட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த வுட்டன் டாய்ஸில் பம்பரம் அந்த மாதிரிலாம் வச்சு விற்றுட்ருக்காங்க. ஸோ நீங்கள் அதை கூட வாங்கி வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். வுட்டன் டாய்ஸில் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோட டூரபிலிட்டி தான். குழந்தைங்க வந்து பிளாஸ்டிக் டாய்ஸை தூக்கி எறிஞ்சு உடையும் போது அது வந்து சில்லியாக போகும்போது அந்த சின்ன ஷார்ப்பான பீஸ் அவங்க காலிலேயோ அவங்களுக்கு வாயில் எடுத்து போடுற கூட வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ வந்து ஈஸி சால்வபிள். ஸோ குழந்தைங்க வாயில் எடுத்து போட்டாலும் தெரியாது, பெரிய விஷயம் இது இல்லை. ஸோ ஆனால் இந்த வுட்டன் டாய்ஸ் வந்து உடையும் போது அப்படி உடையாது. அது மட்டும் இல்லாமல் உடையிறது ரொம்பவே கஷ்டம். தூக்கி எரிஞ்சால் கூட அது உடையிறது ரொம்பவே ஆச்சரியமான டைமில் தான் இந்த டாய்ஸ் வந்து உடையுது. ஸோ வந்து உடஞ்சாலும் கூட பெரிய துண்டாக தான் இருக்குமே தவிர சின்ன துகள்களாக அது வந்து உடையாது. ஸோ அதனால் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்பவே சேஃபு நீங்கள் வந்து பிளாஸ்டிக் டாய்ஸை கம்பேர் பண்ணும்போது. அது மட்டும் இல்லாமல் பிளாஸ்டிக் டாய்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்த பக்கம் தொட்டாலும் ஒரே மாதிரி ஃபீல்லாம் உங்களுக்கு வரும். எல்லாமே ஷைனிங்கான பிளாஸ்டிக்கில் பண்ணியிருப்பாங்க. ஆனால் வுட்டன் டாய்ஸில் அப்படி இல்லை. ஒரு பக்கம் வந்து ரஃபாகவும் இன்னொரு பக்கம் வந்து உங்களுக்கு வந்து பாலிஷாகவும் இருக்கனால குழந்தைங்க தொட்டு பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து உணர்ச்சிகள் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். ஒரு இதுன்னு தொடும்போது அவங்களுக்கு வந்து அந்த சென்சிட்டிவிட்டி அவங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். அது மட்டும் இல்லாமல் வுட்டன் டாய்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது கொஞ்சம் வருஷம் யூஸ் பண்ணிட்டு உங்கள் குழந்தைங்க வச்சுட்டாலுமே நீங்கள் திரும்ப வந்து ரீகலர் பண்ணி நீங்கள் வந்து ஃபுட் கிரேட் கலர்ஸே யூஸ் பண்ணி ரீகலர் பண்ணி நீங்கள் வந்து திரும்ப வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் எல்லாருமே வந்து வாங்க வேண்டிய ஒரு ப்ராடக்ட். ஸோ இந்த வீடியோ எவ்வளோ தான் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.